إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإسلام استطعت عليك توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد وصحبه ما في علم الله دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد يا ما في علم الله دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد دائمة بدوام ملك الله. السلام عليكم يا ابن عباس بلغ الملكان خضر عليه السلام. السلام عليكم يا ابن عباس بلغ الملكان خضر عليه السلام. السلام عليكم يا ابن عباس بلغ الملكان خضر عليه السلام. ثم عرفنا والخبر الجزء والمتم الفائدة كالله بر والآيادي شاهدا. والخبر الجزء والمتم الفائدة كالله بر والآيادي شاهدا. ومفردا يأتي ويأتي جملة حاوية مع الذي سيقت لا. ومفردا يأتي ويأتي جملة حاوية مع الذي سيقت له. والمفرد الجامد فارغ وإن اشتاق فهو ذو ضمير مستكن. والمفرد الجامد فارغ وإن اشتاق فهو ذو ضمير مستكن. எங்க என்னப்பா படிக்கலையா? படிச்சுட்டேன்ல, படிக்கலையா? ومفردا يأتي ويأتي جملة حاوية مع الذي سيقت لا. ومفردا يأتي ويأتي جملة حاوية مع الذي سيقت لا. وإن تكن ياه معنى اكتفى بها كنطق الله حسبي وكفى. وإن تكن إياه معنى اكتفى بها كنطق الله حسبي وكفى. ثم عرف الخبر. பிறகு خبரை பற்றி முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்குகிறார்கள். பி அன்னஹு, அந்த خبர் என்பது அல் ஜுஸுல் முக்கம்மிலு லில் ஃபாயிதத்தி, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸுவாக இருக்கும் என்று خبரை வளர்க்குறாங்க. خبர்னா என்ன? خبர் வந்தால் தான் செய்தி வழங்கும், அப்படிதானே? முத்ததாவை மட்டும் சொன்னால் என்ன செய்யாது, பிரயோஜனம் கிடையாது. முத்ததாவோடு சேர்த்து என்ன செய்யணும், خبரையும் சொல்லணும். ஜெய்தான் மட்டும் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. காயிமுன் அது என்ன செய்யணும்னு சொல்லணும். காயிமுன்னு சொன்னா தான் முத்ததாவும் கபரும் சேர்ந்து ஒரு பிரயோஜனம் கிடைக்கும், அப்படிதானே? அப்போ முத்ததாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸு தான் என்ன இருக்கு, கபர். அதான் சொல்கிறாங்க. சும்மா அர்ரஃபல் கபரை, கபரை பற்றி முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்குகிறார்கள். பி அன்னஹு, அந்த கபர் தான் அல் ஜுஸுல் முக்கம்மிலு லில் ஃபாயிதத்தி, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸுவாக இருக்கும் என்று நினைச்சாங்க. கபரை விளக்குகிறார்கள். கபருங்கிறது என்னது? அதுதான் ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்குது. நம்ம கால சொல்லுகிறார்கள். வல் கபரு, கபராகிறது அல் ஜுஸுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். விளங்குதா? இப்போ கால முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, வல் கபரு, கபராகிறது அல் ஜுஸுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எழுதுனப்பா. வல் கபரு, கபராகிறது அல் ஜுஸுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸுவாக இருக்கும். அதற்கு உதாரணம் கல்லாஹு பர்ருன் வல் அயாதி ஷாஹிதத்துன்.
அல்லாஹு முப்ததா, பர்ருங்கிறது கபர். அல்லாஹு அல்லாவாகிறவன், பர்ருன் அடியார்களுக்கு உபகாரம் செய்கின்றவனாயிருக்கும். அல்லாஹு அல்லாவாகிறவன், பர்ருன் உபகாரம் செய்கிறவனாயிருக்கும், அடியார்களுக்கு உபகாரம் செய்கிறவனாயிருக்கும். அதுப்பா அல்லாங்கிறது முப்ததா, பர்ருங்கிறது என்ன இருக்குது? அல்லான்னு நிப்பாட்டோம்னா என்னப்பா அல்லா என்ன ஆனால் எல்லாரும் முடிப்பாங்க. பர்ருன் இபாதிஹி, அப்படி அடியார்களுக்கு அவன் என்ன செய்யக்கூடியவன்? உபகாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னோன்னு தான் என்ன செய்யுதுங்க கலாமே நிரப்பமாகும். அல்லாஹு பர்ருன் பி இபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உபகாரம் செய்கிறவன். விளங்குதப்பா? அல்லாங்கிறது முப்ததா, பர்ருங்கிறது என்ன இருக்குது? கபர். கேட்குதானே? வல் அயாதி ஷாஹிதத்துன், உபகாரங்கள் அடியார்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். வல் அயாதின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச உபகாரங்கள், நீ செஞ்ச தர்மங்கள், இதையெல்லாம் கியாம நாளில் அடியார்களுக்கு என்ன செய்யும்? சாட்சி சொல்லு. சாட்சி சொல்லக்கூடியவைகள் வேணும். விளங்குதா? அயாதி, அயாதிங்கிற வார்த்தை என்ன? ஐதுக்கு ஜம்மு அயாதி. ஐதுக்கு ஜம்மு ஐதுனா கரங்கள்னு அர்த்தம். ஐதுன்னு என்ன அர்த்தம்? ஐதுங்கிறது எதுக்கு ஜம்மு? எதுக்கு ஜம்மு? ஐது. ஐதுக்கு ஜம்மு அயாதி. எதுக்கு ஜம்மு? ஐது. எதுனா கை, ஐதுனா கரங்கள். ஐதுக்கு ஜம்முன்னு இருக்கு, அயாதி. ஜம்முல் ஜம்முவாங்க, இதை முந்தல் ஜம்முங்கிறாங்கல்லப்பா. ஜம்முல் ஜம்மு அயாதிங்கிறது. எதுக்கு ஜம்மு? ஐது. ஐதுக்கு ஜம்மு அயாதி. எதுக்கு ஜம்மு? எதுனா கை, ஐதுனா கரங்கள், அயாதினா பல கரங்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல கையின்னு சொல்லி எது நாடப்பட்டிருக்கு? உபகாரம், உதவிகள் என்று நாடப்பட்டிருக்கிறது. தர்மங்கள்னு அர்த்தம். விளங்குதா? இது மஜாஸ். ஹக்கீகத்து அர்த்தம் கையி. விளங்குதா? எதுக்கு கையி என்கிறது எதுக்கு ஹக்கீகத்து அர்த்தம். உபகாரம்னு சொல்லலாம். இது மஜாஸ் அர்த்தம். அரபியர்கள் உபகாரங்கிறதுக்கு ஐதுங்கிறத புழங்குவாங்க, எதுங்கிறத புழங்குவாங்க. விளங்குச்சா? ஹதீஸில் வருது. ஹதீஸில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மனைவியர்கள்லாம் ஒரு தடக்க நபி ஸல்லல்லாஹு ஒன்று கூடி உட்கார்ந்துருக்காங்க. புகாரி சொல்ல வருது. அப்போ மனைவியர்கள்லாம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் இறந்ததுக்கு பிறகு, உங்கள் வஃபாத்துக்கு பிறகு உங்கள் மனைவியர்களில் யார் உங்களை முத சந்திக்க வருவான்னு கேட்குறாங்க. ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ்பா. நீங்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு உங்கள் மனைவியர்களில் உங்களை முத சந்திக்க வர்றது யாருன்னு கேட்குறாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு மனைவியர்கள். உங்களை முத யார் சந்திக்க வருவாங்க? உடனே டக்குன்னு எதை கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு பதில் சொல்லுவாங்க. இருக்கேன் நபி ஸல்லல்லாஹு வாயிலிருந்து லா அதிரிலாம் வராது. லாங்கிற வார்த்தையே வராது. என்னது? லாங்கிற வார்த்தையை எப்போ மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போது மட்டும்தான் சொல்லுவாங்க. லா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. லாங்கிற வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு வராது. எப்போ மட்டும்தான் லா வருமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மட்டும்தான் எது வருமா? லா வரும். அது எல்லா நேரத்திலும் கேள்விகளுக்குள்ள பதில் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் கேட்டு சொல்கிறேன் வா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் கேட்டு சொல்கிறேன் வா. விளங்குதா? ஹதீஸில் வருது. ஒரு தடவை ஒருத்தர் வச்சு கேட்குறாரு, ஐயுல் பிகாய் ஹைர், ஊரில் உள்ள இடங்களிலே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது? ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் கேட்டு சொல்கிறேங்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே சொன்னாங்க, இவர் என்னிடத்தில் வந்து ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது, ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எதுன்னு கேட்குறாரு.
நான் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன், பதில் சொல்லுங்க. உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்கிறாங்க, மல் மசூல் அன்ஹாபி ஆலம் மின சாயில், கேள்வி கேட்கின்ற உங்களை விட கேள்வி கேட்கப்படுகின்ற நான் ரொம்ப வழக்கமானவன் கிடையாது, எனக்கு தெரியல, அல்லாஹ்ட்ட போய் கேட்டு வர்றேன். நான் கேட்டு வந்து சொன்னாங்க ஜிப்ரீல் இஸ்லாம், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி தஆலா அஸ்வாக்குஹா, ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது? மஸ்ஜிதுகள். ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் பஜார்கள். நீங்களா அப்போ சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலைன்னா ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து கேட்டு சொல்கிறாங்களா, எதை கேட்டாலும் பதில் சொல்லிடுவான், அல்லாஹ் கல்பில் ஒதுக்கிச்சு. அப்போ நீ இறந்ததுக்கு பிறகு உங்கள் மனைவியர்களில் நாங்கள் யார் வருவோங்கிறாங்க, சொல்ல முடியுமாங்க? நம்மளே எப்போ மூத்தாவோன்னு தெரியாது. சரி கேட்டேன், நம்ம மனைவியர்களில் யார், நான் என் குடும்பத்தில் யார் எனக்கு பின்னால் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவ்வளவு குன்ன கம்பி அத்துவலு குன்ன எதன்னா, என்னது கம்பி அத்துவலு குன்ன எதன், புகாரி ஷரீஃப்ல வருது. என்னை சந்திக்கக்கூடியவர்களில் உங்களிலே முந்தினவர்கள், அவ்வளவு குன்னல் கம்பி, என்னை கொண்டு சேருவதில் உங்களிலே முந்தினவர், அத்துவலு குன்ன எதன், கையால் நீண்டவர். நான் கையால் எதால் நீண்டவர், எதால் எதுன கை தானே. உடனே நபி ஸல்லல்லாஹு மனைவியர்கள்லாம் அடிஸ்கல் எடுத்து அளந்து பார்த்தாங்க, அளவுகளை வச்சு யார் கை நீளமாக இருக்குன்னு. சவுதா நாயி கை தான் நீளமாக இருந்துச்சான். யார் கை நீளமாக இருந்துச்சு? அவங்க கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க, அதுவே கை கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அந்த கை நீளமாக தானே இருக்கும். இருக்கிற கையிலேயே யாருக்கு எதாவது நீளமாக இருந்துச்சு? சவுதா நாய் கை நீளமாக இருந்துச்சான். சரி, சவுதா நாய் தான் மூத்தாவாங்க நான் நினச்சிருந்தேன். ஆயிஷா நாய் ரலியல்லாஹு அன்ஹா தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆனால் சவுதா நாய் மூத்தாவில் யார் தான் மூத்தாவனா? ஜெயினப் நாய் மூத்தானா. யாரு? ஜெயினப் நாய் தான் மூத்தானா. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஜெயினப் நாய் இறந்ததுக்கு பிறகுதான் எதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது ஹக்கீகத் அர்த்தம் இல்லை. அவ்வளுக்குன்ன கம்பி அத்துவலுக்குன்ன எதன், என்னை உங்களிலே முதல் சந்திக்கக்கூடியவர் கையால் நீண்டவர் என்று நாங்கள் அர்த்தம் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது தவறு. உபகாரத்தால் நீண்டவர், உதவியால் நீண்டவர். யார் ரொம்ப உதவி செய்வாரோ அவர் தான் முதல் சந்திப்பார்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உம்முல் மசாக்கின்னு ஒரு பேர் உண்டு. யாருக்கு? ஜெயினப் நாய். ஜெயினப் நாயுடைய வரலாறுல பார்த்தோம்னா ஜெயினப் நாயை பற்றி எப்படி வருது? உம்முல் மசாக்கி, ரொம்ப உபகாரம் செய்வாங்க. அதாவது நூல்கண்டு சுற்றுவாங்க, அதில் வர்ற வருமானத்தை என்ன செய்வாங்க? ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. யுத்தத்துக்கு போகும்போது ஆயுதங்கள் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹதீஸ்களில் வருது. ரொம்ப உபகாரம் செய்வாங்க. அப்போ எதுக்கு உபகாரம்? அது ஹக்கீகத் அர்த்தம் இல்லை, மஜாஸ் அர்த்தம்னு ஜெயினப் நாய் இறந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அது எதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உபகாரம்னு அர்த்தம் இருக்கு. அது மஜாஸ். ஹக்கீகத் அர்த்தம் கை. விளங்குச்சா? அப்போ ஆனால் இது அரபியில் தான் கை நீளம்னா உபகாரம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். தமிழில் அப்படி அர்த்தம் கிடையாது. தமிழில் கை நீளம்னா என்ன அர்த்தங்க? அடிப்பான்னு அர்த்தம். அப்படித்தானே? தம்பி அழுதுகிட்டு இருப்பான், ஏன்டா அழுகுறான்? அண்ணன் அடிச்சுட்டான். ஆமாம், அவனுக்கு கை நீளம் தான், கையை ஒடிக்கணும்பான். அப்படிதானே? தமிழில் கை நீளம்னா உபகாரம் செய்வான்னு அர்த்தம் இல்லை, அடிப்பான்னு அர்த்தம். அவனுக்கு கை நீளம், அவன் அடிக்கத்தான் செய்வான். சத்தம் போடுறாங்களா இல்லையா? அப்போ அரபியில் கை நீளம்னா உபகாரம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது மஜாஸ். நம்ம தமிழில் கை நீளம்னா என்ன அர்த்தம்? அடிப்பான்னு அர்த்தம். அப்போ அயாதி மனிதர்கள் செய்த உதவிகள் எல்லாம் ஷாயிதத்துன், கியாமத் அடியார்களுக்கு என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். இப்போ அயாதிங்கிறது முத்ததா, ஷாயிதத்துங்கிறது என்ன இருக்குதுங்க? கபரு. கிளீன் அர்த்தம் வந்துருச்சா? வயிற்றுக்கு அர்த்தம் வருதா? சொல்லு. பல் கபரு கபர் ஆகிறது. அல் ஜுசுவு அல் முத்திமுல் ஃபாயிதத்தை
ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுஸ்வாக இருக்கும். அதுக்கு உதாரணம் அல்லாஹு பர்ருன் வல் அயாதி ஷாஹிதத்துன் என்பதை போல. அல்லாஹு பர்ருன், அல்லாஹ் உபாரம் செய்யக்கூடியவனாக இருக்கும் அடியார்களுக்கு. வல் அயாதி உதவிகள் எல்லாம், மனிதர்கள் செய்கின்ற தர்மங்கள் எல்லாம் ஷாஹிதத்துன் கியாம நாளிலே அடியார்களுக்கு என்ன செய்யும்? நெருக்கமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அல்லாஹு பர்ரும், அல்லாஹ் ஆகிறவன் அடியார்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கும். அயாதி, அல்லாஹ் தஆலா செய்த உபகாரங்கள், அல்லாஹு உதவிகள், வல் அயாதி உதவிகள், ஷாஹிதத்துன் மறுமையினாலே சாட்சி சொல்லக்கூடியதா. அவ்வளவுதான். என்பதாகிறது அது ஜுஸுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, பிரயோஜனத்தை நிரப்பமாக்கக்கூடிய ஒரு ஜுஸுவாக இருக்கும். அல்லாஹு பர்ரு என்பதை போல அல்லாஹாகிறவன் வர்றுன் அடியார்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ சொல்லி அல்லாங்கிறது முத்ததா, பர்ருங்கிறது கபரு. இப்போ அல்லாஹ் நிப்பாட்டினா நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பர்ருன்னு சொன்ன தான் என்ன செய்யுது நம்மளுக்கு? எத்திம்முல் ஃபாயிதா, பிரயோஜனம் என்ன செய்யுது? நிரப்பமாக திம்முல் ஃபாயிதா. அயாதி உபகாரங்களாகிறது ஷாஹிதத்துன் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அல்ல அயாதிங்கிறது முத்ததா, வழங்குதா? அதான். சரி வா, சரக்கு வா. ஒல் ஹபரு, ஹபர் என்பது உவல் ஜுசுவுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற ஜுசுவாக இருக்கும். மா முப்ததையின், முப்ததாவுடன். ஆனால் கைரில் வஸ்பில் மதுக்கூறி, மேலே கூறப்பட்ட வஸ்வு அல்லாத முப்ததாவுடன் ஃபாயிதாவை நிரப்பமாக்கி வைக்கின்ற துண்டாக இருக்கும். மேலே சொன்னோம்ல காயிமுன் செய்துன்னா அது இஸ்திபாம்ல தமாமாவலியா? ஜெய்துன் காயிமும் முப்ததா என்ன இருக்கு? காயிமுன் ஜெய்துன் அங்கே வரும். காயிமுன் முப்ததா, ஜெய்துங்கிறது ஃபாயில் சத்தம சத்தல் கபர். அங்கே இஸ்திபாமில் வருதுங்க. ஒன்றும் இதாகலையே, தமாமாக மாட்டாங்க. அதான் விளங்குதுப்பா. ஹபர் என்பது உவல் ஜுசுவுல் முத்திம்முல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நர்மமாக்கி வைக்கின்ற ஜுசுவாக இருக்கும். முப்ததையும் முப்ததாவுடன். ஆனால் கைரில் வசுவுல் மதுக்கூறி, மேலே கூறப்பட்ட வசுவு அல்லாத முப்ததாவுடனே ஃபாயிதாவை நர்மமாக்கி வைக்கின்ற துண்டாக இருக்கும். அப்போ அது இஸ்திபாமா போதா காயிமுன் செய்துங்கிறது. ஆனால் மா காயிமுன் செய்துங்கிறது ஃபாயிதா தான். மா காயிமுன் செய்துங்கிறது முப்ததா ஃபாயில் சத்த மசத்தில் கபர் தானே. செய்து நிற்கலை, அதில் பிரயோஜனம் இருக்கு. ஹபரியானாலே என்னப்பா அர்த்தம்? ஹபரியானா என்ன? ஹபரியானா எழுத்தமிழ் சிதுக்கவல் கிதுபல். ஹபரியானா என்ன அர்த்தம்? சிதுக்கி கிதுபுக்கு சாத்தியமாகும். இப்போ செய்தும் காயமுங்கிறோம், நிற்கவும் செய்யலாம் நிற்காமலும் இருக்கலாம். மா காயமுன்னு செய்துங்கிறோம், நிற்காமலே இருக்கலாம் நிற்கவும் செய்யலாம்ல. அவன் பேச்சு வந்து பொய்யா, சிதுக்கி கிதுபுக்கு சாத்தியமாகும். அதான் கபரியா. இன்ஷாயானா சிதுக்கி கிதுபுக்கு சாத்தியம் ஆகாது. அப்போ மா காய்முன் செய்துங்கும் போது செய்து நிற்கலை, அது பிரயோஜனம் இருக்கு. ஆனால் காய்முன் செய்துங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது இஸ்திபாம் இன்ஷாயா. இன்ஷாயானா லாயத்தமிழ் சிதுக்கவல் கிதுபு, சிதுக்கு கிதுபுக்கு என்ன செய்யாது? சாத்தியம் ஆகாது. கபரியான என்ன அர்த்தம்? சிதுக்கு இதுக்கு சாத்தியமாகும். அதான் சொல்றாங்க ஒல் ஹபரு, ஹபர் என்பது ஒரு ஜுசுல் முத்திமுல் ஃபாயிதத்தை, ஃபாயிதாவை நர்மமாக்கி வைக்கின்ற ஜுசுவாக இருக்கும், துண்டாக இருக்கும். முப்ததையின் முப்ததாவுடன். ஆனால் கைரில் வஸ்பில் மதுக்கூறி, மேலே கூறப்பட்ட வஸ்பு அல்லாத முப்ததாவுடன் ஃபாயிதாவை நர்மமாக்கி வைக்கின்ற துண்டாக இருக்கும். கவுலிக்கு நீ சொல்வதை போல அல்லாஹு பர்ரும் பி இபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கும். அல்லாஹுங்கிற முப்ததா, பர்ருங்கிறது ஹபர். பர்ருங்கிறதே ஹபர். எடுத்துனப்பா ஃபாயிதாவாயிடுச்சு இல்லை. ஒல் அயாதி, உபகாரங்கள், மனிதர்கள் செய்கின்ற உதவிகள், தர்மங்கள், ஷாஹிதத்துன் லஹு, அவனுக்கு சாட்சி சொல்லும். பைன இபாதிஹி யௌமல் கியாமா, கியாம நாளில்
அடியார்களுக்கு மத்தியிலே எல்லா இடத்திலும் என்ன செய்யாது சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ வல்ல ஐயாதிங்கிற முத்ததா, ஷாஹிதத்துங்கிறது என்ன இருக்குது கபரு. விளங்குதப்பா? இப்போ அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஐயாதி என்பது ஜம்மு ஐது, ஐதினுடைய பன்மையாக இருக்கும். இப்போ ஐது ஐது என்பது ஜம்மு எது எதினுடைய பன்மையாக இருக்கும். இந்த ஐயாதி என்பது ஜம்முல் ஜம்மா இருக்கும். ஜம்முக்கே ஜம்மு முத்தல் ஜம்மு. எதுக்கு ஜம்மு ஐது, ஐதுக்கு ஜம்மு ஐயாதி. ஆனா இந்த இடத்துல ஐயாதி என்று என்ன அர்த்தம்? விமான நியாமி உபகாரங்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கைகள்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. விமான நியாமி உபகாரங்கள்னு அர்த்தம். நியாமி என்பது ஜம்மு நியாமத்து, நியாமத்தினுடைய பன்மையாக இருக்கும். நியாமத்துக்கு ஜம்மு நியாமத்துக்கு ஜம்மு நியாம், பல உபகாரங்கள். இந்த இடத்துல இந்த உபகாரம்னு சொல்றமே என்ன அர்த்தம்? இது ஹக்கீகத் அர்த்தமான கிடையாது. மஜாசன், மஜாசின் பிரகாரம். மா உதியலவுன்னா ஹக்கீகத்து. ரயிறு மா உதியலவுல ஒரு வார்த்தை புழங்கப்படுச்சுன்னா மஜாசுங்க. மாவுதியளவு அதுக்குன்னு வைக்கப்பட்ட அர்த்தம் கை. ரயிறு மாவுதியளவு அதுக்கு வைக்கப்பட்ட அர்த்தம் கிடையாது. கேட்டாங்க, வைக்கப்பட்ட அர்த்தம் கை தான். ரயிறு மாவுதியளவில் கையால் தான் உபகாரம் செய்யலாம், கையால் தான் சம்பாதிக்கிறான்ங்கிறதுனால கையை என்ன செய்யலாம்? உபகாரங்கள்னே சொல்லிடலாம். மஜாசினுடைய அடிப்படையில் ஹதீஸில் ஆதாரத்துக்கு மேலே ஒரு ஹதீஸ் சொல்லிட்டோம். விளங்குதுப்பா? அப்போ அந்த கை என்பதற்கு, அயாதி என்பதற்கு இந்த இடத்துல விமான நியாம், நியாம் என்பதனுடைய அர்த்தம் உபகாரங்கள்னு அர்த்தம். மஜாசன், மஜாசுடைய அடிப்படையிலே, மஜாசன் மஜாசுடைய அடிப்படையிலே உபகாரங்களாக இருக்கும். நியாம் என்பது ஜம்மு நியாமத்து, நியாமத்தினுடைய பன்மையாக இருக்கும். நியாம் என்பது கிளீனா வந்துருச்சா? வல்ல அயாதி உதவிகள், மனிதர்கள் செய்கின்ற உபகாரங்கள், தர்மங்கள்லாம் ஷாஹிதத்துள்ளவோ உனக்கு சாட்சி சொல்லும். பைன இபாதிக, அல்லாவுடைய அடியார்களுக்கு மத்தியிலே சாட்சி சொல்லும். யௌமல் கியாமா, கியாம நாளிலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ ஐயாதிங்கிற முத்ததா, ஷாஹிதத்துங்கிறது ஹபரு. நீங்கள் தெரிஞ்சப்பா. அடுத்து சும்மதக்கர முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அடுத்து வைத்து அன்னல் ஹபர, ஹபர் என்பது ஏத்தி முஃப்ரதன், முஃப்ரதாக வரும். ஹபர் என்ன செய்யும்? முஃப்ரதாக வரும். இப்போ ஜும்லத்தின் ஜும்லாவாகவும் வரும். கபர் எப்படி வரும்? இந்த இடத்துல முஃப்ரதுன்னா ஒருமேனு விளங்கக்கூடாது. இந்த இடத்துல முஃப்ரது என்றால் இருமையாகவும் வரும், பன்மையாகவும் வரும். சொல்லுங்க, முஃப்ரதுக்கு ஒருமையான அர்த்தம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒருமையான அர்த்தம் கிடையாது. ஜெய்துன் காயிமுன், ஜெய்தானி காயிமானி. காயிமானிங்கிறது கபர் தானே, ஆனால் முஃப்ரது தான். அது என்னதுதான்? முஃப்ரது தான். விளங்குதா? ஜெய்தூனே காயிமூனே, ஜெய்தூனே காயிமூனே கபரு. அது ஜம்மா இருக்கான முஃப்ரது தான். சரி, முஃப்ரதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வரும்? ஜும்லா அல்லாதுக்கு முஃப்ரதுங்குவாங்க. என்னது? முலாஃபி இது எடுத்துக்கிடும். உதாரணமா ஆதா குலாமு ஜெய்தீன், ஆதா குலாமு ஜெய்தீன். ஆதாங்கிறது முத்ததா, குலாமு ஜெய்தீங்கிற கபர். அது முலாஃபா இருக்கு. கபர் முலாஃபு, குலாமு ஜெய்தீன் முலாஃபிலை தானே. சில சமயம் முஃப்ரதுங்கிறது எதுக்கு சொல்லப்படும்? முலாஃப் அல்லாததுக்கு சொல்லப்படும். அதுதா முஃப்ரதுன்னு சொல்லி முலாஃப் அல்லாத நாடுவாங்க. சில சமயம் முஃப்ரதுன்னு சொல்லி ஒருமையை நாடுவார்கள். இருமை, பன்மை அல்லாத ஒருமையை நாடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லை. விளங்குதுப்பா? முஃப்ரது என்று சொல்லி ஒருமை கேட்டேன் என்ன இருக்குது? ஒருமை அல்லாத நாடப்பட்டிருக்கு என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல முஃப்ரது என்று கொண்டு கருத்து என்னதான்? ஜும்லா அல்லாதுன்னு அர்த்தம். கபரு முஃப்ரதாகவும் வரும், ஜும்லாவாகவும் வரும். அப்படி கொண்டு போயிடும். கபரு முஃப்ரதாகவும் வரும், விளங்குதான்னு கேட்டேன். ஜும்லாவாகவும் வரும், விளங்குதான்னு கேட்டேன். அப்படி அர்த்தம். சொல்லு சும்மா தக்கர சன்னிபுரத்தில் சொல்கிறாங்க. அன்னல் கபர கபரு ஏத்தி முஃப்ரதன்,
முஃபரதாக என்ன செய்யும்? ஒரு ஜும்லத்தன் ஜும்லாவாகவும் வரும். எப்படிப்பட்ட ஜும்லா? முஸ்தமிலத்தன் அலா ராபித்தின், ஒரு ராபித்தாவின் மீது பொதிந்த ஜும்லாவாக வரும். எரிபித்துஹா பில் முக்ததையி, முக்ததாவோடு அந்த ஜம்லாவை இணைக்குமே, முக்ததாவோடு அந்த ஜும்லாவை இணைக்குமே. அத்தகைய ராபித்தின் மீது, இணைப்பின் மீது பொதிந்த ஜும்லாவாக வரும். இப்போ முஃபரது கபரா வந்தால் பிரச்சனை இல்லை. ஜும்லா கபரா வந்தால் முக்ததாவுக்கும் ஜும்லாவுக்கும் மத்தியில் இணைக்கக்கூடியது இருக்கும். ராபித்துங்குவாங்க. ராபித்தாங்கிறது வந்து என்னவா இருக்கும்? லமீரா இருக்கும், அல்லது இஸ்மி ஷாராவாக இருக்கும். என்னவா இருக்கும்? லமீரா இருக்கும், அது இஸ்மி ஷாராவாக இருக்கும். இவ்வளோதான் இருக்கு. ஜும்லா கபரா வந்தால் என்ன வேணும்? ராபித் வேணும். முக்ததா கபருக்கு மத்தியில் சேர்த்து வைக்கக்கூடியது, இணைத்து வைக்கக்கூடியது வேணும். விளங்குச்சா? அதான் சொல்கிறாங்க. என்ன இருக்குது? அன்னல் கபர, கபராயிருந்து எய்த்தி முஃபரதன், முஃபரதாகவும் வரும். ஜும்லத்தன் ஜும்லாவாகவும் வரும். எப்படிப்பட்ட ஜும்லா? முஸ்தமிலத்தன் அலா ராபித்தின், ஒரு இணைக்கக்கூடியதின் மீது பொதிந்த ஜும்லாவாக வரும். எரிபித்துஹா இல் முக்ததையி, முக்ததாவோடு ஜும்லாவை இணைக்குமே. எரிபித்துஹா இல் முக்ததை, முக்ததாவோடு அந்த ஜும்லாவை இணைக்குமே. அத்தி ஒரு இணைப்பின் மீது பொதிந்த ஜும்லாவாகவும் வரும். விளங்குறாங்க? அந்த இணைக்கக்கூடியது லமீராவாகவும் இருக்கும், இஸ்மி ஷாராவாகவும் இருக்கும். விளங்குதா? ஆனால் சில சமயம் இணைப்பு இருக்காது. எப்போ? சில சமயம் இந்த முக்ததாவாகவே அந்த ஜும்லா இருக்கும். ஜும்லாவாக வந்திருக்கிற கபர் என்னவா இருக்கும்? முக்ததாவாகவே இருக்கும். மானாவில் என்ன இருக்குது? மானாவில் என்ன செய்யும்? முக்ததாவாகவே இருக்கும். லெவலில் இல்லை, மானாவில். உதாரணமா நுத்துகி, அல்லாஹு அஸ்பி என்பதை போல, நுத்துகி என்னுடைய பேச்சாகிறது, அல்லாஹு அஸ்பி வக்கபா, அல்லாஹ் எனக்கு போதுமாகிவிட்டான். அஸ்பி கபா ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். நுத்துகி என்னுடைய பேச்சு, அல்லாஹு அஸ்பி வக்கபா, அல்லாஹ் எனக்கு போதுமாகிவிட்டாங்கிறதா இருக்கும். பாரு, அல்லாஹ் எதற்கு கேட்டேன்? நுத்துகிங்கிறது முக்ததா, நுத்துகிங்கிறது அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது ஜும்லா. இந்த ஜும்லா சேர்ந்தா நுத்துகிங்கிற முக்ததாவுக்கு கபர். நுத்துகிங்கிறது முக்ததா, அல்லாஹு அஸ்மி வக்கபாங்கிறது ஜும்லா. அல்லாஹு அல்லாஹ் இரண்டாம் முக்ததா இருக்கு. நுத்துகி என்னுடைய பேச்சாகிறது, அல்லாஹு அல்லாஹ் அஸ்மி எனக்கு போதுமாகிட்டாங்கிறதா இருக்கும். அப்போ அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது ஜும்லா. இந்த ஜும்லா கபரா வந்திருக்கா? ராபித்தா இல்லையே. ஏன்னா நுத்துகிங்கிறதும் அல்லாஹ் அஸ்மிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். மானாவில் என் பேச்சு அல்லாஹ் அஸ்மி தான் என் பேச்சு. என் பேச்சாகிறது அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறதா இருக்கும். அப்போ அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறதா என் பேச்சு. நுத்துகி முக்ததா என் பேச்சு, அல்லாஹ் அஸ்மி வக்கபா அல்லாஹ் எனக்கு போதுமாகிவிட்டான்ங்கிறதா இருக்கும். இப்போ அல்லாஹ் அஸ்மி வக்கபா ஜும்லா சேர்ந்தா என்ன இருக்குது? நுத்துகி என்ற முக்ததாவுக்கு கபர். ஆனால் முக்ததாவுடைய கருத்தாக தான் இருக்குது அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது. என்னுடைய கருத்து நுத்துகி என்ற முக்ததாவுடைய மானா தான் அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது. ரெண்டு ஒன்று தான் மானாவில். அவங்க ராபித்தா தேவையில்லை. சொல்லுது புரியுதா? அல்லாஹு அல்லாஹ்வாகிறவன், நுத்துகி என்னுடைய பேச்சாகிறது, அல்லாஹ் அஸ்மி வக்கபா அல்லாஹ் எனக்கு போதுமாகிவிட்டாங்கிறதா இருக்கும். இப்போ அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது எதுக்கு கபரு? நுத்துகி என்ற முக்ததாவுக்கு கபர். நுத்துகி என்ற முக்ததாவுக்கு கபர். ஆனால் அங்கே ஜும்லாவா இருக்கு அல்லாஹ் அஸ்மி வக்கபாங்கிறது. ராபித்தா இல்லையே. நாங்கள் எங்க முக்ததாவுடைய கருத்தாவே இருக்குங்க கபரு ஜும்லா. அது இங்கே என்ன தேவையில்லை, தேவையில்லை. கேட்டா அதுதான். இன்காணத்தில் ஜும்லத்து அந்த ஜும்லா இயல் முபுத்தத அந்த முக்ததாவாகவே இருந்தால் எத்தனை படத்தை வைக்கிறது? இன்காணத்தில் ஜும்லத்து அந்த ஜும்லா கபரா வருகின்ற ஜும்லா இய அந்த ஜும்லா அல் முபுத்தத முக்ததாவாகவே இருந்தால், காணத்துக்கு எதாவது கபரு கேட்டேன்.
முத்ததைங்கிறது காணத்துக்கு என்ன இருக்குது கபரு, அது முத்ததைங்கணும். காண கபருக்கு ரப்பு தானே செய்யும், இஸ்முக்கு கபருக்கு நஸ்பு செய்யும். இது செய்யும் காண இஸ்முக்கு ரப்பு செஞ்சு கபருக்கு நஸ்பு செய்யும். அதுவே முத்ததைன்னு படிக்கணும். இப்போ இன்காணத்தில் ஜும்லத்து ஜும்லா அந்த ஜும்லால் முப்ததாவாகவே இருந்தால் இல்மானா மயனாவில் முப்ததாவாகவே இருந்தால் லம் தஜ்ஜ அந்த ஜும்லா தேவையாகாது. இலா ராபித்தின் முப்ததாவுக்கு கபருக்கு மத்தியிலே சேர்த்து வைக்கின்ற இணைப்பின் பண்ண தேவையாகாது. இலா ஆதல் மானா இந்த கருத்தின் பக்கமே அஷாரபில் வைத்தேனி பின்னால் வருகின்ற 2 வைத்தை கொண்டு முசன்னிஃப் சுட்டி காட்டிட்டாங்க. கால சொல்கிறாங்க முஃப்ரதன் முஃப்ரதா இருக்கின்ற நிலைமையிலே ஏத்தி அந்த கபர் வரும். இப்போ ஏத்தி ஜும்லத்தன் ஜும்லாவாக இருக்கின்ற நிலைமையிலையும் வரும். ஏத்தி ஜும்லத்தன் என்னங்க அர்த்தம், அந்த கபர் வரும். ஹாவியத்தின் மானல்லதி சீக்கத்துலகு எந்த முத்ததாவுக்காக வேண்டி அந்த ஜும்லா கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த மானாவை பொதிந்த ஜும்லாவாகவும் அந்த கபர் என்ன செய்யும் வரும். எத்தனை அர்த்தம் வைக்கிறது, முஃப்ரதன் முஃப்ரதா இருக்கின்ற நிலைமையில் ஏத்தி கபர் வரும். ஏத்தி ஜும்லத்தன் ஜும்லாவாக இருக்கின்ற நிலைமையிலையும் கபர் வரும். ஆவியத்தன் மானல்லதி சீக்கத்துலகு எந்த முத்ததாவுக்காண்டு இந்த ஜும்லா கொண்டு வரப்பட்டதோ அந்த ஜும்லாவினுடைய மானாவை பொதிந்த ஜும்லாவாகவும் அந்த கபர் என்ன செய்யும் வரும். எழுதுனப்பா தக்குன் ஈயாகு மயனன் மயனாவில் அந்த ஜும்லா முக்ததாவாகவே இருந்தால் அர்த்தம் வைக்கிறது வழங்குதா எப்படி, வெயின் தக்குன் அந்த ஜும்லா ஈயாகு முக்ததாவாகவே இருந்தால் மயனன் மயனாவில் முக்ததாவாகவே அந்த ஜும்லா இருந்துச்சுன்னா இக்கித்தபாபிகா அந்த ஜும்லாவே போதும். அந்த ஜும்லாவே எது தேவையில்லை. ஏன்னா அந்த ஜும்லா முக்ததாவாகவே தான் இருக்கு கருத்தில், எது தேவையில்லை, ராபித்தா தேவையில்லை. அதுக்கு உதாரணம் நுத்துக்கி அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபாங்கிறது போல நுத்துக்கி என்னுடைய பேச்சாகிறது அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபா என்பதாக இருக்கும். நுத்துக்கி என்னுடைய பேச்சு அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபா அல்லாஹ் எனக்கு போதுமாகிவிட்டான்ங்கிறதா இருக்கும். இப்போ நுத்துக்கிங்கிறது முக்ததா, அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபாங்கிறது என்ன இருக்குதே கபர். ஆனால் அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபாங்கிறது நுத்துக்கியினுடைய கருத்தாகவே இருக்கிறது. அவங்க என்ன தேவையில்லை, நுத்துக்கி என் பேச்சு அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபா அல்லாஹ் எனக்கு போதுமாகிட்டான்ங்கிறதா இருக்கு. இப்போ அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபாங்கிறது தான் என் பேச்சு, அல்லாஹ் ஹஸ்பி வக்கஃபாங்கிறது தான் என் பேச்சு. கிளீனாக வந்துருச்சா? இப்போ முஃப்ரதன் முஃப்ரதா இருக்கிற நிலைமையிலே ஏத்தியல் கபரு கபர் வரும். ஒல் முராத் பில் முஃப்ரத் பார்ப்பா முஃப்ரத் என்பதை கொண்டு நோக்கம் அப்படிதான் கேட்டேன். இந்த இடத்துல முஃப்ரத்னா ஒருமை என்ன அர்த்தம் இல்லை, இருமையும் எடுக்கும் வன்மையும் எடுக்கும் முதாஃபையும் எடுக்கும். அதாவது இந்த இடத்துல முஃப்ரதுன்னு என்ன அர்த்தம்னா முத்ததாவை கொண்டு போய் கபரில் சாட்டிடுவாங்க. முத்ததாவை கொண்டு போய் என்ன செய்வாங்க கபரில், யாராவது தெரியும். உதாரணமாக ஜெயிதுன் காயிமுன், ஜெயிதுன் காயிமுன் புரியுங்களங்க, காயிமுன் கபரு சாட்டிட்டோம்ல, ஜெயிதுங்கிற முத்ததா கபரில் சாட்டிட்டோம், ரஃபு வெளியப்படுத்தலப்பா. ஜெய்தானி காயிமானி, ஜெய்தானி ஜெய்தானிங்கிறது முத்ததா, காயிமானிங்கிறது கபரு, ரஃபு வந்துருச்சு இல்லை. காயிமானில் இருமை, இருமையில் அறிவு கொண்டு தான் ரஃபு. ஜெய்தூனே காயிமூனே, ஜெய்தூனுங்கிறது முத்ததா, காயிமூனுங்கிறது கபர், அது முதற்கிறது ஜம்மு வாவை கொண்டு ரஃபேன். அப்போ இந்த முத்ததாவை கொண்டு போய் கபரில் சாட்டி ஏறாமல் வெளிப்பட்டுரும். அதுதான் முஃப்ரதுங்கிறது கொண்டு நோக்கங்க. முஃப்ரதை கொண்டு நோக்கம் ஒருமைன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது, முலாப் அல்லாதுன்னு அர்த்தம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. விளங்கிருச்சா? பார் ஒல் முராத் பில் முஃப்ரத் முஃப்ரத் என்பதை கொண்டு நோக்கம் மாலில் அவாமிலி முத்ததா என்ற ஆமிலுக்கு இருக்கும் தசல்லுத்து நலா லுஃபுதிஹி அந்த கபருடைய லெவலின் மீதே சாட்டுதல் இருக்கும். அந்த முத்ததா கொண்டு போய் கபரில் என்ன செஞ்சிருவாங்க சாட்டிடுவாங்க, யாராவது வெளிப்படுத்திடுவாங்க. அதுதான் ஆதா ஜெய்துன். இப்போ ஆதாங்கிறது முத்ததா, ஜெய்துங்கிறதே கபரு. இப்போ சாட்டிட்டோம்ல, ரபு வெளிப்பட்டுருச்சுல்ல. ஆதா குலாமு ஜெய்தீன், இது ஜெய்தினுடைய அடிமை. ஆதாங்கிறது முத்ததா, குலாமுங்கிறது கபர் முலாபு, ஜெய்தின்கிறதே குலாம் இலைகி. இப்போ ஆதாங்கிற முத்ததாவை குலாம் என்ற கபரில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம் சாட்டிட்டோம், வெளியே வந்துருச்சு. ஆனால் முலாபா தான் இருக்குது, கபர் முலாபு, ஆனால் முஃப்ரது தான் இருக்குது. ஏன்னா சாட்டிட்டோம்ல, முத்ததா என்ற ஆமிலே கபர் என்ற மாமூலில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம் சாட்டி யாராவது வெளிப்படுத்திட்டோம். ஆதா காயிமுன் அபூஹு, ஆதா ஆதா முத்ததா, காயிமுன்கிறதே கபரு,
அபூங்கிறது காய்முனுக்கு ஃபாயில், இஸ்ம் ஃபாயில் பேருடைய அமலா அமல் செய்ய வேண்டும் என்றால் ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கி 6 இல் 1 இல் 3 பிடித்து வர வேண்டும். ஓதிருக்கோம்ல, யாரு கேட்டேன்? முத்ததாவின் 3 கொடுத்து இதில் கபரா வந்து முத்ததாவின் 3 பிடித்து அதே பேருடைய அமலா அமல் செஞ்சிருக்கும். ஆதா முத்ததா, காயிமுங்கிறது கபரு, அபுங்கிறது ஃபாயில். இதுவும் என்னதுதான்? முஃப்ரது தான். ஏன்னா ஆதாவை கொண்டு போய் தான் காய்முல சாட்டி ஏறாமல் வெளிப்படுத்திட்டோம்ல, அப்படின்னு என்னது இது? முஃப்ரது தான். இப்போ ஆதா லாரிபுன் அபூஹம்ரன், ஆதா முத்ததா, லாரிபுங்கிறது கபரு, அபுங்கிறது லாரிபுக்கு ஃபாயிலு, அம்ருங்கிறது மஃபூலு. இருந்தாலும் எதாவது அது முஃப்ரது தான். ஏண்டா ஆதாங்கிறத கொண்டு போய் லாரிபுங்கிற கபரில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோமா? சாட்டி ஏறாமல் வெளிப்படுத்திட்டோம். அது இது முஃப்ரது தான். அதுக்கு ஃபாயில் மஃபூல்லாம் வருது, வந்துட்டு போட்டோம். ஆனால் இது என்னது? அது முஃப்ரது. விளங்குதுப்பா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.